அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழியை உயிருக்கும் மேலா நேசித்த பல தலைவர்கள் வாழ்ந்த மண்ணுது. தமிழுக்காக போராடிய தலைவர்கள் இருந்த மண்ணுது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்று ஒரு நிதி அமைச்சரின் பேச்சை பற்றி நாம் கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. உங்க ஸ்லாங்க யாரையும் குறை சொல்லவில்லை, ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி மட்டும் நான் உங்களிடம் கேட்கிறேன். பட்ஜெட் எஸ்டிமேட்ல 44,042 ரூபா பட்ஜெட் எஸ்டிமேட்ல ரிவைஸ் எஸ்டிமேட்ல வர பார்த்து 40,012 தமிழ்நாட்டின் நிதி அமைச்சருக்கு தமிழ்ல 2 வார்த்தைகளை கூட ஒழுங்கா பேச தெரியலையா என்று மக்கள் உங்களிடம் கேள்வி கேட்டால் அதற்கு கோவப்படக்கூடாது, பதில் சொல்ல வேண்டும் நிதி அமைச்சர் மாரி வில்சன் அவர்களே. ஏனென்றால் கேள்வி கேட்பது மக்களின் உரிமை. மக்களே, இது ரொம்ப சீரியஸான விஷயம். 2021 டிசம்பர்ல திமுக அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு வேலைக்கு போகணும்னாலும் இந்த தமிழ் தகுதி தேர்வை எழுதுறது ரொம்ப கட்டாயம். அப்புறம் அந்த தேர்வில் நீங்க 40% மார்க் எடுத்து பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்க சப்ஜெக்ட் பேப்பரை திருத்துவாங்க. தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆயிட்டா நீங்க மெயின் எக்ஸாம்ல நல்லா பண்ணியிருந்தாலும் வேஸ்ட். ஸோ தமிழ் வழியா படித்தவர்களுக்கே இந்த நிலைமைனா அப்போ தமிழ் மொழிக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க மக்களே. இங்க உங்க ஸ்லாங் பிரச்சனை இல்லை, தப்பா பேசுறதுதான் பிரச்சனை. ஒழுங்கா ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க தெரியாம நான் யூனிக்கா பேசுறேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் நிதி அமைச்சர் மாரி வில்சன் அவர்களே? இது தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது. தமிழ்நாட்டின் பட்ஜெட், நீதிநிலை, பொருளாதாரம் போன்ற முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு விளக்கும் போது அதை தெளிவாகவும் புரியும் வகையில் பேச வேண்டியது உங்கள் பொறுப்பல்லவா? அதைதான் மக்கள் கேட்கிறார்கள். இப்போது நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். தாங்களை நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு யூடியூபில் அரசியல் பேசும் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், இதை பற்றியும் பேசுங்கள். ஒரு சாதாரண இளைஞரிடம் தமிழ் தேர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சரிடம் தமிழை தெளிவாக பேசுங்கள் கேட்பது தவறா? தமிழை நேசிப்பது வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது. தமிழை மதிக்க வேண்டும் என்றால் தமிழை பயன்படுத்துவதிலும் பொறுப்பு இருக்க வேண்டும். கேள்வி கேட்டால் கோவப்பட வேண்டாம், பதில் சொல்லுங்கள். விமர்சனம் வந்தால் தக்க விளக்கம் கொடுங்கள். ஏனென்றால் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதுதான் ஒரு ஜனநாயகத்தின் அழகு.